Hey guys, welcome back to the channel. இது லீட் கோட் பிளேலிஸ்ட்டோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ ப்ரீவியஸோட கண்டினியூஷன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேஷ் மேப்னா என்ன? ஹேஷ் மேப் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த ஹேஷ் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம கீ வேல்யூ பேர்ஸாக டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். சிம்பிளாக சொன்னால் கீ கொடுத்தா நம்ம அந்த கீக்கான ரிலேட்டட் வேல்யூஸை நம்ம ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணிடலாம். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நம்ம ஃபோன்ஸில் கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம நேம் ஒரு பர்சன் ரமேஷ்ன்ற ஒரு பர்சனை எடுத்துப்போம். அவரோட கான்டாக்ட் நம்பரை நேம் போட்டு அதுக்கப்புறமா கீழே மொபைல் நம்பர்னு ஸ்டோர் பண்ணுவோம். இப்போது அவரோட கான்டாக்ட் நம்பரை நம்ம ரிட்ரீவ் பண்ணோன்னா சர்ச்சில் போய்ட்டு ரமேஷன் போட்டால் போதும், அவரோட நம்பரை நம்ம ஈஸியாக எடுத்துலாம். இதே தான் ஹேஷ் மேப்பும். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் அப்போது லீட் கோட் சர்வரில் ஒரு ப்ராப்ளம் வந்து, அதனால் நான் ஒரு கோட் எடிட்டரில் நான் இந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் அரே வேல்யூஸையும் அதுக்கப்புறமா டார்கெட் வேல்யூஸையும் கொடுத்துக்கினேன். இப்போது நம்ம மெயின் பார்ட் உள்ள போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அதில் வந்து அரே இன்டீஜர் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் டைப் கொடுத்து அதுக்கு 27ன்ற பேரை வச்சு அதில் வந்து அரே வேல்யூஸையும் டார்கெட் வேல்யூஸையும் நான் வந்து பேராமீட்டர்ஸாக கொடுக்குறேன். இப்போது நம்ம ஹேஷ் மேப் யூஸ் பண்ண போகிறதுனால அதோட லைப்ரரியை நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஜாவாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு java.util.hashmapன்ற லைப்ரரியில் நம்ம ஹேஷ் மேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு எம்டி ஹேஷ் மேப்பை நம்ம டிக்ளேர் பண்ணோம். அதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஹேஷ் மேப் இந்த சிம்பிள் போட்டு இன்டீஜர் இன்டீஜர். ஏன் 2 இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வேல்யூவை பேராக ஸ்டோர் பண்ண போகிறதுனால கீ அதுக்கப்புறமா வேல்யூ அப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால 2 இன்டீஜர் இன்டீஜர். இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணுன்னா உங்களுக்கு லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குணால் குஷ்வான்ற ஒரு சேனலில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அதில் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி கிளியர் அண்ட் கிறிஸ்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், செக் அவுட் த பிளேலிஸ்ட் ஆஃப் குணால் குஷ்வா. ஸோ இந்த அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஃபார் லூப்பில் காம்ப்ளிமெண்ட்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம அந்த டார்கெட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 அரே வேல்யூஸை ஆட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா டார்கெட்டோட ஒரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி அதோட பேரை கண்டுபிடிச்சி அந்த ஹேஷ் மேப்பில் அந்த பேர் இருக்கிறான்னு செக் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம வந்து அவுட்புட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இஃப் கண்டிஷன் எழுதுகிறோம். இஃப் கண்டிஷனில் நம்மளுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ ஹேஷ் மேப்பில் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளிமெண்ட்டோட இண்டெக்ஸை நம்ம வேல்யூவாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம கீயாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ அந்த ஹேஷ் மேப்பில் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு map.get காம்ப்ளிமெண்ட்ன்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு கரண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் ஐயும் ரிட்டர்ன் ஆகுது, அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட் வேல்யூ அதோட இண்டெக்ஸும் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. இதை நம்ம ரிட்டர்ன் டைப்பில் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். இது இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா. சப்போஸ் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம கரண்ட் வேல்யூவை ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். அதாவது கரண்ட் வேல்யூ ஏஆர் ஆஃப் ஐ வந்து 0th வேல்யூ, அதாவது 2வை வந்து கீயாகவும் ஐ இண்டெக்ஸ் வேல்யூவை வேல்யூவாகவும் ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் அந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஃபார் லூப்பில் எந்த வேல்யூவும் நம்மளுக்கு வந்து பேராக இல்லைன்னா நம்மளுக்கு எம்டி அரே ரிட்டர்ன் ஆகும். அதாவது -1 -1ன்ற எம்டி அரே நம்மளுக்கு வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகும். இப்போது நம்ம ஹேஷ் மேப்பை எம்டி ஹேஷ் மேப்பாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் எந்த வேல்யூவும் ஸ்டோர் பண்ணல. அதனால் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போது காம்ப்ளிமெண்ட் 7ஆக இருக்கும். ஏன்னா டார்கெட் 9 - AR of 0 2
வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட் வேல்யூ 7ன்ட்டு வரும். இப்போது ஹேஷ் மேப் எம்டியாக இருக்கிறதுனால இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் நம்மளுக்கு ஹேஷ் மேப்பில் புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் 2,0 அந்த வேல்யூவை நம்ம வந்து ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும். செகண்ட் ஐட்ரேஷன் அப்போ தான் நம்மளுக்கு டார்கெட் 9 - செகண்ட் வேல்யூ ஏர் ஆஃப் 1 7 நம்மளுக்கு மைனஸ் ஆகி காம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து 2வாக இருக்கும். இப்போது மேப் டாட் கண்டெய்ன்ஸ் 2 காம்ப்ளிமெண்ட் இருக்கிற இடத்துல 2 இருக்கும் போது அப்போது நம்மளுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஐட்ரேஷனில் 2,0ன்ற பேரை நம்ம ஹேஷ் மேப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்மளுக்கு 0,1ன்ற இண்டெக்ஸஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இதுமாரி தான் இந்த ஃபார் லூப் கண்டிஷனில் கொடுத்துருக்க லாஜிக் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு இதுவரைக்கும் எடுத்தது எல்லாம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லீட் கொஸ்டினோட உங்களை பார்க்க வரேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் சங்கீத். பை.